அறையும் கான் ஆதி நூல். ஆதி நூல் என்னது? ஆதியின் நூல். ஆதி நூல் என்பது ஆதியினுடைய நூல். ஆதி யாரு? பெருமான். பெருமானால் செய்யப்பட்ட நூல் எது? ஆகமம். ஆகமங்கள் இந்த 24 இதுவரைக்கும் சொன்ன 24 என்ன செய்யும்? ஓதியிடும் நாளாறு. நாளாறு ஓதியிடும் நாளாறு 24. சரிங்களா? ஓதியிடும் நாளாரும் ஆன்ம தத்துவம் என்றே. நீங்க யோசிச்சு பாருங்க, நாளாறு 24. பெருக்கள் கண்டுபிடிச்சவன் யாருன்னு கேட்டா நம்ம யார சொல்லுவோம்? எவனோ இங்கிலீஷ்காரன்னு சொல்லுவோம் இல்லையா? இது எங்க இருக்கு பாருங்க, நம்ம நூல்ல இருக்கு. நம்ம கணிதமே நமக்கு தான் முதல்ல. ஆனா நம்ம எங்கெங்கயோ நம்ம வரலாறுகள் மறைக்கப்படுகின்றன, திரிக்கப்படுகின்றன. 6 36 கணக்கு கேட்டா நம்ம யாரையோ கணக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். கேட்டா இப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் பேரை சொல்லுவோம். இந்த நூல் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு 800 வருஷம் ஆச்சு. இந்த நூல் வந்து 800 வருஷம் ஆச்சு. திருமந்திரம் வந்து 2000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதுல இருக்கு கணக்கெல்லாம். இப்ப அந்த கூட்டல் கழித்தல் பெருக்கெல்லாம் இப்ப நம்ம போய் படிச்சு நீங்க எடுத்து பாருங்க. கண்டுபிடிச்சவன் யாருன்னா எவனோ ஒருத்தன் பிரிட்டிஷ்காரன் பேரை போட்டு வச்சு. புரியுதுங்களா? நம்ம எவ்வளவு தூரம் நம்மளுடைய அந்த அறிவுசார் விடயத்தை நாம் என்ன செய்யறது இல்ல, பதிவு செய்யறது இல்ல. அதான் பிரச்சனை. இப்ப அவன்லாம் ராயல்டி வாங்கி வச்சிருக்கிறான், எல்லாத்துக்கும் ராயல்டி வாங்கி வச்சிருக்கிறான். நம்முடைய எதையுமே நம்ம செய்யறது இல்லை. அதான் பிரச்சனை. சரி, எனவே ஓதியிடும் நாளாரும் ஆன்ம தத்துவம் என்றே. இந்த 24க்கு என்ன பேரு? ஆன்ம தத்துவம் என்றே ஆதி நூல், ஆதியனது நூலாகிய ஆகமங்கள் சொல்லும். ஆகமங்கள் சொல்லும். அறையும் கான், அறையும் கான் தீதரவே. தீது நீங்குமாறு, குற்றம் நீங்குமாறு நான் வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள். வித்தியா தத்துவங்களுடைய இயல்புகளை நான் உனக்கு சொல்லுகிறேன். உத்தமனே நன்றா உனக்கு. இப்ப மாணவன் என்ன ஆயிட்டான்? உத்தமன். ஏன்னா இப்போ சித்தாந்தத்தை பாடம் கேட்டா மாணவன் யாரு? உத்தம மாணவன் அப்படின்னு யார் சொல்றா? ஆசிரியர் சொல்றார். உத்தமனே, ஏன்னா 24 புரிஞ்சிருச்சாயா, நீ பெரிய ஆள் தாயா அப்படின்னு என்ன செய்யறாரு? உத்தமனே அப்படிங்கிறார். இது சிவஞான போதத்துல அந்த தர அப்படின்னு ஒரு சொல்லுவார். அந்த தர அப்படின்னா சிறந்த மாணவனே, சிறந்த மாணவனேன்னு சொல்லுவார். காரணம், இது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் அமர்ந்திருக்கிற இடம் மிக உயர்ந்த இடம். நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவ ஞானங்கள், இப்ப நம்ம ஏதோ படிக்கிறோம், கணக்கு ஏதோ நம்ம போட்டோம், வரைபடம் மாதிரி போட்டோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த தத்துவ ஞானத்தின் சிறப்புகளை நீங்க உணர்வதற்கு இன்னும் பல காலம் ஆகும். மற்ற சமயங்களை எல்லாம் படிச்சாதான் தெரியும் ஒவ்வொரு சமயமும் எந்தெந்த தத்துவத்துல நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான சமயங்கள் இந்த 24க்கு மேல இல்ல. மொத்த சமயங்களை நாம 24 சமயமா பிரிக்கிறோம். 24 சமயமா பிரிக்கிறோம். புறப்புறம், புறப்புறம், புறம், அகப்புறம், அகம். இப்படி சமயங்களை 4 பிரிவா பிரிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற சமயங்களை, உலகத்தில் இருக்கிற சமயங்களை எப்படி பிரிக்கிறோம்? புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் என்று. ஒவ்வொன்றிலையும் 6 சமயம் இருக்கு. இதெல்லாம் விரிவா நான் பின்னாடி உங்களுக்கு நடத்துறேன். சரிங்களா? மொத்தம் 24 சமயங்கள். இது எப்பன்னா மெய்கண்டார் காலத்துல இருந்தது. இப்ப அதுக்கப்புறம் இன்னும் பல சமயம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப கிறிஸ்துவம், முகமதியம் எல்லாம் இப்ப வந்திருக்கு. மெய்கண்டார் காலத்துல அதெல்லாம் இல்ல. புரியுதுங்களா? எனவே அவர் காலத்துல சமயங்களை எத்தனையா பிரிக்கிறாரு? 24 பிரிக்கிறாரு. இதுல பெரும்பான்மையான சமயங்கள் இந்த 24க்கு மேல பேசல. 24க்கு மேல பெரும்பான்மையான சமயங்கள் தத்துவ ஞானத்தை பேசுவதில்லை. தத்துவ ஞானத்தை பேசுவதில்லை. இப்ப ஒரு கேள்வி கேட்போம். தத்துவ ஞானம் தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன? ஏன் தத்துவ ஞானம் படிக்கணும்? இப்போ நாம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு
சென்னை நான் போகணும்னு முடிவு பண்றேன். ஒரு அரசியல் வச்சுக்குவோம். சென்னைக்கு நான் எங்க போகணும்? சட்டசபைக்கு நான் போகணும். சட்டசபைக்கு நான் போகணும் அப்படின்னா என்ன செய்வேன்? என்ன ஆகணும்? எம்எல்ஏ ஆகணும். நான் என்ன நினைச்சுக்கிறேன், உலகத்திலேயே பெரிய இடம் எது? சட்டசபை தான். சட்டசபை தான் பெருசு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக இந்த உதாரணம். அரசியல் நமக்கு உதாரணம் இல்லை, புரியறதுக்காக சொல்றேன். இப்ப நான் உயர்ந்த இடமா, என் அறிவு கெட்டின இடம் எது? சட்டசபை. அப்ப நான் என்னுடைய முயற்சி என்னவா இருக்கும்? எம்எல்ஏ ஆனா போதியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஆள் பக்கத்துல, இதெல்லாம் இல்லையா, எம்பி ஆனேனா டெல்லி போலாம். டெல்லி என்பது என்னது? இந்த மாதிரி 36 மாநிலங்கள் 40 மாநிலங்களை இயக்கிற இடையாது. நீ அப்ப இங்க இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு மாநிலத்துக்குள்ளதான் உன்னோட அதிகாரம். அங்க போனா மொத்த இந்தியாவுமே அதிகாரம் செலுத்தலாம். அப்ப என்னுடைய டார்கெட் என்ன ஆயிடுச்சு? இப்போ எம்பி ஆகணும். நான் அங்க போனா அதுல கேபினெட் மினிஸ்டர் ஆகணும், இல்ல பிஎம் ஆகணும். இப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எனக்கு என்ன தெரியணும்? என்ன இருக்குதுன்னு தெரியணும். எனக்கு என்னன்னே தெரியாது. நான் என்ன முயற்சி செய்வேன்? கவுன்சிலர் கூட ஆக மாட்டேன். ஆக முடியுமா? அப்ப முதல்ல நீங்க என்ன இருக்குதுன்னு தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? அதற்கு போறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அப்புறம் அதற்கான பயிற்சிகள், அதற்கான என்னென்ன அரசியல் பண்றானா இல்லையா, அது அரசியல் என்னென்ன பண்ணிட்டு போறான். முதல்ல அவன் டார்கெட் என்னது? அங்க போகணுங்கிறது. இப்போ அந்த படிமுறைகளை நாம் அறிஞ்சாதான் நம்ம போக வேண்டிய இடம் எதுன்னு தெரியும். நமக்கு படியே தெரியலன்னா நம்ம நிக்கிற இடமே என்னது? பெரிய இடம். புரியுதுங்களா? கடவுள் மறுப்பாளர் உலகாயதர்னு பேர். அவங்க யாரு? கடவுள் மறுப்பாளர். அவன் எதியா சொர்க்கம் வீடு பேர் எதுன்னு கேட்டா என்ன சொல்றான்? இங்க இருந்து சந்தோஷமா பெண்களோடு கூடி நின்றேனா அதுதாயா வீடு பேர். என்ன சொல்றான்? இங்க நல்ல செல்வாக்கா பணம் பொருளோட இருந்து நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சினா அதுதான் வீடு பேரு. இதுக்கு மேல சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது, வீடு பேரும் கிடையாது. இப்ப அவனுடைய தத்துவ ஞானம் எங்க இருக்குது? மண் தத்துவம். அவன் எங்க நிக்கிறான்? மண் தத்துவமே போதும். புரியுதுங்களா? அப்ப அவன் முயற்சி எவ்வளவு செய்வான்? போதியா காசு சம்பாதிச்சா போதும், சந்தோஷமா இருந்தா அது போதும். இப்ப அவன் எது முத்தின்னு நினைக்கிறானோ அதற்கான முயற்சி அவன்கிட்ட இருக்கா இல்லையா? அறிவையரோடு இன்புறுதல் முத்தி. என்ன சொல்றான்? அறிவையரோடு இன்புறுதல் முத்தி. இப்போ கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திக மதத்தினர் முத்தி என்பதற்கான இடம் மண் தத்துவம். மண் தத்துவம் தான். அப்ப அவன் கீழே நிக்கிறான். அப்புறம் அடுத்து வந்தனா இல்ல சமண பௌத்த இல்ல இது இல்ல தவம் எல்லாம் செய்யணும். எது தவம்னு அவன் ஒரு வரையறை செய்யறான். எது தவம்னு ஒரு வரையறை. இப்படி ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு சமயமும் தனக்கான தத்துவங்களை வரையறை செய்கிறது. அந்த தத்துவத்திற்கு உச்சமா இருக்கிற இடம் தான் முத்தி. இந்த தத்துவங்களுக்கு மேல இருக்கிற இடம் தான் முத்தின்னு சொல்லுது. இதுல பெரும்பான்மை சமயங்கள், இந்த 24ல பெரும்பான்மை சமயங்கள் எது வரைக்கும் நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 24ஓட நிக்குது. கீழ இருந்து 24 புருட தத்துவம். அவங்களுக்கு இடம் எது? புருட தத்துவம். புருட தத்துவம் சாங்கிய மதம், வைணவம், இந்த சமயங்கள இது போல எல்லா சமயம் எதை சொல்லுதுங்க? புருட தத்துவத்துக்கு போயிட்டாவே முத்தி. இந்த தத்துவத்துல தான் யார் இருக்கிறா? புருடோத்தமன் இருக்கிறார், புருஷோத்தமன் இருக்கிறார், பெருமாள். இப்ப வைணவத்துல முத்தி என்பது 24வது தத்துவத்தை போய் சேர்ந்துட்டா முத்தின்னு பேர். இப்ப வைணவனா பிறந்தா முத்தி பெறுவாங்களா அப்படின்னா பெறுவாங்க. எந்த முத்தி? இந்த இடத்துக்கு போற முத்திய பெறுவாங்க. இதுக்கு மேல இடம் இல்லைன்னு சொல்றாங்க. புருட தத்துவத்துக்கு மேல இடம் இல்லை என்று சொல்வது வைணவ சமயம்.
வைணவ சமயம். இப்போ அந்தந்த தத்துவ ஞானம் எந்த இடத்துல நிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சைவ சித்தாந்தம் சொல்லுதோ அதுக்கு மேல 12, அதுக்கு மேல எத்தனை இருக்கு? 12 இருக்கு. இந்த 24க்கு மேல 12 இருக்குது. 12ஐயும் தாண்டினாதாயா முத்தி. அப்போ அதுக்கு என்ன இருக்கு? முயற்சி வேற, சாதனை வேற. அப்ப அந்த சாதனை செஞ்சாதான் அந்தந்த இடத்துக்கு போக முடியும். இப்ப இவங்க எங்க நிக்கிறாங்க? சட்டசபையில நிக்கிற மாதிரி புரியுற மாதிரி வச்சுக்கணும். இங்க என்ன சொல்றாங்க? சட்டசபைக்கு போனா போதுன்னு. நாம என்ன சொல்றோம்? சட்டசபையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடம் தான்யா, அதுக்கு மேல இருக்கு. புரியுதா இல்லைங்களா? வித்தியாசத்துக்காக நான் சொல்றேன் இதனுடைய அப்போ தத்துவ ஞானம் முதல்ல புரியணும். ஏன் சைவ சித்தாந்தம் படிக்கணும்னா நம்ம எங்க முத்தினா எந்த இடம், எங்க போகணும், அதுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதா. தெரிஞ்சுட்டாலும் போயிட முடியாது. நமக்கு எல்லாம் தான் தெரியும் பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு. தெரிஞ்சா போயிட முடியுமா? அதுக்கு அவன் எத்தனை குட்டிக்காரனம் போட்டுட்டு இருக்கிறான்னு அவனை கேட்டாதான் தெரியும் இல்லையா? அப்போ அதுக்கான முயற்சி இருக்கா இல்லையா? அந்த முயற்சி செஞ்சாதான் போக முடியும். இப்ப நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். என்ன மகிழ்ச்சி இருக்குதுன்னு தெரிஞ்சதே மகிழ்ச்சி. ஏன்னா இதை தெரியாதவன் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். அவனுக்கு நாம எவ்வளவு பரவாயில்ல. எங்க சைடுல சொல்ற மாதிரி என்னது, ஊமையனுக்கு உளறுவாயம் பரவாயில்ல. ஊமையனுக்கு உளறுவாய பரவாயில்ல. அவன் ஊமையா, நாம யாரு? உளறுவாயம். தெளிவா பேசுறோமோ இல்லையோ, பலபலன்னு ஏதாவது பேசிட்டாவது இருக்கிறோமா இல்லையா? 36 தத்துவங்கள் இருக்கின்றது அப்படின்னு பேசுற அளவுக்காக சாமி நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அதனால இந்த தத்துவங்கள் மிக மிக முக்கியம். எதற்கு படிக்கணும்னு தெரியணும் முதல்ல. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். சரி, தேநீர் சாப்பிடுங்க. வித்யா தத்துவம் 7 சொல்லுகிறேன்கிறாரு. காலம், நியதி, கலை, வித்தை. காலம், நியதி, கலை, வித்தை, 7 ராகம், புருடன், மாயை. காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, 7 ராகம், புருடனே மாயை. மாலர 7 சொன்னோம். மாலர மயக்கம் தீரும்படி 7 நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. தெரிஞ்சிருக்கு 4 மணிக்கு மயக்கத்துல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியல. மாலர 7 சொன்னோம், மயக்கத்தை நீக்கும்படி நான் உனக்கு சொல்லுகிறேன். மாலர 7 சொன்னோம். சொன்ன இவை தம்முண்மை உண்ணி உரைக்கும் நாம் உற்று. சொன்ன இவற்றின் உண்மையை நான் உனக்கு உரைக்கின்றேன். அப்போ 7 தத்துவத்தின் பெயரை சொல்லிட்டார். இது தொழில அடுத்த பாட்டுல சொல்றாரு. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடனே, மாயை. இந்த 7 என்ன பேரு? வித்யா தத்துவங்கள். வித்யா தத்துவங்கள். சரி, அடுத்த பாட்டுல என்ன செய்யறாரு? அதனுடைய தொழில் சொல்றார். எல்லை, பழம், புதுமை. எல்லை. இப்போ காலம் என்பது 3 வகைப்படும். எது? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3. காலம் 3 கூறுகளை உடையது. கடந்த காலம் என்பது எல்லையை வரையறை செய்யும். இந்த நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா அது எல்லாம் அதோட முடிஞ்சிருச்சு. கடந்த காலம் என்பது எல்லையை வரையறை செய்யும். எல்லையை வரையறை செய்யும். பழம் என்பது அனுபவம். பழம் என்பது அனுபவம். இதற்கு அனுபவம்னு பேரு.
அனுபவம். இதற்கு என்னது புதுமை? புதுமை என்பது என்னது? எதிர்பார்ப்பு. அடுத்த நிமிஷம் எப்பவுமே என்னது? எதிர்பார்ப்பு தான். என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. கடந்த காலம் என்பது எல்லையை வரையறை செய்யும். நிகழ்காலம் என்பது அனுபவத்தை கொடுக்கும். இப்ப நமக்கு ஒரு அனுபவம், எனக்கு ஒரு அனுபவம், உங்களுக்கு ஒரு அனுபவம், எல்லாத்துக்கும் இந்த நிமிடம் இது அனுபவம். இது எது வரையறை செய்யுது? கால தத்துவம் தான் வரையறை செய்யுது. எல்லாத்துக்கும் என்ன வேணும்? கால தத்துவம் வேணும். முதல்ல காலம் வரணும். அதற்குரிய காலம் வராம பெரியவங்க அதான் சொல்லுவாங்க, என்னது? காலம் வரணையா இரு, அதுக்குரிய காலம் வராம நேரம் வரணும். நேரம் வராம என்ன பண்ண முடியும்? சரி, அமைதியா இரு. பெரியவங்க ரொம்ப சாதாரணமா சைவ சித்தாந்தத்தை வாழ்க்கை நடைமுறையா வச்சிருக்காங்களா இல்லையா? ஏப்பா அவசரப்படுற, எல்லாம் அதுக்குரிய நேரம் வந்தா தானா நடக்க போகுது சொல்றாங்களா இல்லையா? அப்போ ஒரு அனுபவம் நிகழணும்னு சொன்னா அதற்கு இன்றியமையாத தத்துவம் எது? கால தத்துவம். அதனால காலம் என்பது நேற்று, இன்று, நாளை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம் எல்லையை வரையறை செய்கிறது. முடிஞ்சது முடிஞ்சதுதான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி அதை என்ன செய்ய முடியாது? எதையும் மாற்ற முடியாது. முடிஞ்சது முடிஞ்சதுதான். அது எல்லை வரையறை செஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நிகழ்காலம் என்பது இந்த நிமிடம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம். முடிஞ்சதுன்னா 4:05 ஒரு அனுபவம், 4:10 ஒரு அனுபவம், 5 மணிக்கு ஒரு அனுபவம். அந்தந்த அனுபவம் இந்த நிமிடம் நமக்கு ஒரு அனுபவம். அது என்னதுங்க? பலம். பலம் என்பது அனுபவம். அனுபவம். புதுமை என்பது அடுத்த நிமிடம் நமக்கு என்னது? எதிர்பார்ப்பு. அது எப்பவுமே நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கு தெரியா? யாரு கையில என்ன இருக்கு சொல்றமா இல்லையா? அப்போ இதை வரையறை செய்வது எது? கால தத்துவம். நேற்று, இன்று, நாளை. எல்லை பலம் புதுமை. எல்லை பலம் புதுமை என்பது கால தத்துவத்தினுடைய தொழில். அடுத்தது எப்போதும் நிச்சயத்தல். கண்ம நிச்சயம். வினை போகத்தை நிச்சயம் செய்வது எது? நியதி தத்துவம். அரசனது ஆணை போல அப்படின்னு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ இந்த நிமிடம் நமக்கு என்ன அனுபவம் நிகழணும் அப்படிங்கிறத எது செய்து? காலம். என்ன நடக்கணும்னு காலம் முடிவு செய்யும். எவ்வளவுன்னு நியதி முடிவு செய்யும். இன்னைக்கு காலையில 10:30 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் நீங்க எங்க இருக்கணும் அப்படிங்கறது எது முடிவு செய்யுது? காலம் முடிவு செய்யுது. உங்க எல்லாத்துக்கும் எனக்கும் சேர்த்து இன்று கால தத்துவம் இந்த இடத்துல இருக்கணும்னு முடிவு செஞ்சிருக்குது. நீதி என்னது? நான் என்னென்ன பேசணும்னு எனக்கு நியதி இருக்கு. என்னென்ன சொல்லணும்னு எனக்கு ஒரு நியதி இருக்கிறது. நீங்க பழைய மாணவருக்கு தெரிஞ்சிருக்கும், போன வருஷம் இதே உண்மை விளக்க பாடம், இதே பாட்டு யூடியூப்ல இருக்கும், போய் பாருங்க. இதே நடத்தி இருப்பனான்னு கேட்டா இருக்காது. ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கலாம், இல்ல கம்மியா இருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். இதே பாட்டு தான், இதே ஆள் தான், இதே இடம் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாடம் வேற மாதிரி இருக்கும், இப்ப வேற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு பெருமான் என்ன நிச்சயம் பண்ணி இருக்கிறாரோ அதுதான் என்னால சொல்ல முடியும். உங்களுக்கு நிச்சயம் செஞ்சிருக்கிறார். என்னது? எவ்வளவு கேட்கணும், இது உனக்கு, இது புரியும், இது புரியாது, இது நல்லா புரியும். இதெல்லாம் உங்களுக்கு என்ன கண்ம நிச்சயம் இருக்கிறதோ அது மட்டும்தான் உங்களுக்கு. நான் பேசுறது போல உங்களுக்கு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. காலையில இருந்து நான் என்ன பேசினாலும் எல்லாமே உங்களுக்கு கிடையாது. அவரவருக்கு தனித்தனியா சாமி என்ன வச்சிருப்பாரு? அளந்து வச்சிருப்பாரு. உனக்கு இவ்வளவுதான், உனக்கு இவ்வளவுதான். அது மட்டும்தான் உங்களுக்கு புரியும், மற்றது புரியாது. மற்றது புரியாது. இது நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாதிரி நம்ம தினந்தோர் ஒவ்வொரு கணமும் இது நிகழ்கிறது. எனக்கு ஒரு டீ வச்சிருக்கிறாங்க, குடிங்கன்னு கொண்டு வந்து வச்சாச்சு. அந்த டீயை முழுசா குடிக்கிறதா, பாதி குடிக்கிறதா, கொஞ்சோண்டு வைக்கிறதா, இது எது இருக்கு? நியதி. 50 ml டீ வந்துன்னா 50 குடிக்கிறதா, 45 குடிக்கிறதா, இல்ல 25 குடிக்கிறதா, அந்த எம்எல் அது கூட எது முடிவு செய்யுது? எனக்கு நியதி இருக்கணும். நியதி இருந்தாதான் குடிக்க முடியும், இல்லைன்னா குடிக்க முடியாது. எல்லாத்துக்கும், எல்லா அனுபவத்திற்கும் என்ன வேணும்?
நியதி வேணும். கண்ம நிச்சயம், எப்பொழுது என்பதை காலமும், எவ்வளவு என்பதை நியதியும் முடிவு செய்யும். நியதியும் இந்த ரெண்டு முக்கியம். ஒரு அனுபவம் நிகழணும்னா காலம் வரணும், நியதி வரணும். அடுத்தது கலை வித்தை அராகம். அறிவுக்கு ஒரு கருவி. அடுத்தது தொழிலுக்கு ஒரு கருவி, இச்சை. செயல். அறிவு, இச்சை, செயல், மூணுக்கு மூணு கருவி. அல்லல் தரும் கிரியை. கிரியை என்னது? செயல். அது ஏன் அல்லல் தரும் கிரியை? அல்லல் தரும் கிரியை துன்பத்தை தருகிற கிரியை. நான் செஞ்சேன் தான் இது செய்யும். செய்யும்போது எப்படி செய்யும்? நான் செஞ்சேன் தான் செய்யுமே ஒழிய திருவருள் என்று இது செய்யாது. அதனால என்ன வரும்? துன்பம் தான் வரும். அதனால அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு. ஆன்மாவுக்கு அல்லல் தருவது கிரியை, செயல். அதுக்கு என்ன கருவி? கலைங்கிற கருவி. அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு. ஒல்லை அறிவு. அறிவு எப்படி இருக்கும்? ஒல்லைனா வேகமா. ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி வெய்ய சொல்லையாரி காமம் ஒளிந்து காமவினை அகற்றி வல்லவாரே உந்தன் நாமம் நாளும் நவிழ்ந்து நல்காய். வல்லவாரே உந்தன் நாமம் நல்காய் வழிவளம் மேயவனேம்பர் ஞானசம்பந்தர் தேவார். ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒளிந்து வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காமவினை அகற்றி. எத்தனை பிரச்சனை நம்மகிட்ட இருக்கு பாருங்க. தேவாரம் படிக்கும் போது எப்படி படிக்கணுமா? ஒல்லை வேகம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவழ்க. முதல்ல பரபரப்பு இருக்கக்கூடாது. தேவாரமே எப்படி படிக்கிறோம்? நம்ம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இப்பொழுதும் மின்னஞ்சல் நீங்க அந்தாள் வாழ்க இதுல படிக்கிறது. இதுக்கு பேர் படிக்கிறது இல்ல. என்ன செய்யணும்? ஒவ்வொரு சொல்லிலையும் போய் நம்ம அறிவு உட்காரணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்ப முதல்ல என்ன வரணும்? வேகம் கெடணும். வேகம் கெட நிதானம் வரணும். பழமொழி சொல்லுவாங்க, அவசரத்துல கைவிட்டா அண்டாக்குள்ள கூட கை போவாது. ஏன்? அண்டா பெரிய வாய் தானே, அதுக்குள்ள கை விட்டா போகணும். ஆனா அவசரத்துல விட்டா என்ன ஆகும்? ஏன்னா அது எப்பவுமே விநாசகால விபரீத புத்தி. அந்த வேகம் இருந்தா அந்த ரிசல்ட் என்னவா போகும்? தப்பாதான் போகும். புரியுதுங்களா? அப்போ வேகம் என்பது குறைய வேண்டும், பரபரக்க வேண்டாம். பலகாலும் சொன்னேன் மனமே வரவர கண்டு ஆராய் ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய் நன்றி குன்றாதே மனமேங்கிற சிவபோகசாரத்துல. பரபரக்க வேண்டாம். எதுக்கியா இப்படி ஓடுற? எதை நம்ம சொல்லும்ல, நாய்க்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்லை, செய்யறதுக்கு வேலை இல்லை. சும்மா கிருன்னு ஓட வேண்டியதுதான். இங்க இருந்து அங்க ஓட வேண்டியது, அங்கிருந்து இங்க ஓட வேண்டியது. என்னையா செஞ்ச? அதை போய் கேட்டா சொல்லுங்க. நான் இல்லைன்னா இந்த வீதி யாரையா பாத்துக்கிறதுன்னு கேட்கு. எது? நாய். இங்கிருந்து திட்டு அந்த பைக் முன்னாடி அங்க ஓடும். அந்த மூட்டுக்கு போயிட்டு திருப்பி அங்கிருந்து வர பைக்ல திடு இந்த கடைசிக்கு ஓடியார். அதுக்கு நினைப்பு என்னது? நாம தான் இந்த வீதியவே பாத்துக்கிறோம் அப்படின்னு நாமெல்லாம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். எதுக்கு ஓடுறோம்னே தெரியறது இல்லை. எதுக்கு ஓடுறோம்னே தெரியாது. காலையில் எந்திரிச்சு பூசை பண்றதுக்கு எங்க சார் நேரம் இருக்கு? பூசை பண்றதுக்கு எங்க நேரம் இருக்கு? ஏன் என்னையா அப்படி பண்ணிட்ட? சரி, ராத்திரிக்குள்ள எவ்வளவு ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருவியா? எங்க போங்க, நானும் சுத்தரேன், ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமில்லாததுக்கு எதுக்கியா ஓடுற? இல்லையா? அப்ப என்னதுங்க? பரபரப்பு குறையணும். குறையுமான குறையாது. ஏன் குறையாது? இவர் இருக்கிறார். என்னது? ஒல்லை அறிவு. ஒல்லை அறிவு. இந்த வித்தை என்பது என்ன இருக்கும்? அப்படிதான் வேலை செய்யும். அறிவு அப்படியே என்ன செய்யும்? ஒரு இடத்துல இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இந்த நிமிஷம் இங்க பார்த்துட்டு இருக்கும் போத அப்படியே 4:30 விட்டுருவாரா இல்லையா?
இல்ல போட வார மாதிரியே 5 மணி வரைக்கும் எடுப்பாரா, பஸ்ஸுக்கு போகலாமா, இல்ல நாம எந்திரிச்சு போயிடலாமா, அவரு முடிச்சா என்ன முடிக்காட்டி என்ன, இப்படி எல்லாம் ஓடுதா இல்லையா? இங்க இருந்து அங்க ஓடும், அங்க இருந்து இங்க வரும், எங்கெங்கயோ ஓடும். அறிவு ஒரு இடத்துல நிக்காது. அதனால ஒல்லை அறிவு, ஒல்லை அறிவு. ஆசை, ஆசை, ஆசைக்கு கருவி எது? அராக தத்துவம். அராகம் என்பது ஆசைக்கு இச்சை. ராகம் என்பதற்கு விருப்பம்னு பேரு. ராகம்னா விருப்பம். நல்லா ராகமா பாடுறாருன்னு சொல்றமா இல்லையா? ராகம்னா அடுத்தவங்க கேட்கறதுக்கு ஆசையா இருக்கணும், அப்படி பாடினா அதுக்கு ராகம்னு பேரு. எனவே என்னதுங்க? ஆசை. ஐம்புலனும் ஆரவரும் காலம். 5 புலன்களும் ஒரு விடயத்தை அறியணும்னா என்ன வேணும்? இந்த 5 வரணும். இந்த 5 வரணும். இந்த 5 கூடினா அவனுக்கு என்ன பேரு? புருடன் பேர். ஒரு ஆன்மா புருடனாம் தன்மையை பெற்றால் அன்றே எந்த போகத்தையும் நுகராது. ஆன்மா என்னவா நிக்கணும்? புருடனா நிக்கணும். புருடனா நிக்கணும்னா என்ன வேணும்? இந்த 5 வேணும். ஒன்ன நுகரணும்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும்? அதுக்குரிய காலம் வேணும், அதற்குரிய நியதி வேணும், அதை நுகர்வதற்கான அறிவு வேணும், அதை நுகர்வதற்கான தொழில் வேணும், அறிவதற்கான விருப்பம் வேணும். இந்த 5ல எது இல்லைனாலும் நுகராது. இப்ப யோசிச்சு பாருங்க, அறிவு இல்லை, மீதி எல்லாம் இருக்கு. காலம் வந்துருச்சு, நியதி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? காலமும் வந்துருச்சு, நியதியும் வந்துருச்சு, என்னது வந்துருச்சு? செயலும் வந்துருச்சு, விருப்பம் வந்துருச்சு. என்ன வரல? அறிவு வரல. நடக்குமா? உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், திடீர்னு யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து ஐபோனை கொடுத்துட்டாங்க. ஐபோன் போர்ட்டி போர்ட்டி என்னங்க பண்றது இதை வச்சுக்கிட்டு? எனக்கு வேற இதை யூஸ் பண்ணவே தெரியலீங்க. ஏன்? அது என்னமோ புதுசா இருக்குதுங்க, எனக்கு பட்டன் போர்டு இருந்தா பரவாயில்ல, இந்த ஐபோனை எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியல. 1.5 லட்சம் ரூபாயா? எனக்கு என்னங்க பண்றது? கொடுத்துட்டான். என் பையன் பாரியில இருந்து எனக்கு என்ன பண்ணிட்டான்? ஐபோன் வாங்கி அனுப்பிச்சிட்டான். இப்ப என்ன வந்துருச்சு? ஐபோன் வர்றதுக்கான காலம் வந்துருச்சு, நெய்தி வந்துருச்சு, கைக்கு வந்து சேர்ந்துருச்சு, அழுத்தி பாக்குற செயல்லாம் வந்துருச்சு. பயன்படுத்துறதுக்கு என்ன வரல? அறிவல்ல. இப்போ ஏதாவது வேலை நடக்குமா? ஏமா எனக்கு ஐபோன்ல கூப்பிடுனா வீடியோ கால்ல வாங்கினா பையன் அங்க பாரியில இருந்து அமெரிக்கால இருந்து அம்மாட்ட என்ன சொல்றான்? ஏமா ஐபோன் கொடுத்தனே வீடியோ கால்ல வாங்கினா. இவன் என்ன சொல்லுவான்? இது எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா சாமி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப என்னாச்சு? 4 கூடிருச்சு, ஒண்ணுன்னு இல்லை. இது மாதிரி நீங்க என்ன வச்சுக்கலாம்? எல்லாம் இருக்கு, இச்சை இல்ல. புரியுதா? ஐபோன் இருக்கு, ஆபரேட் பண்ணவெல்லாம் தெரியும். என்னது? தூக்கி போடு, அப்படி தூக்கி போட்டான். இப்ப அதை பயன்படுத்துறதுக்கு அவனுக்கு என்ன இல்ல? விருப்பம் இல்ல. இப்ப அது வேலை நடக்குமா? நடக்காது. அவனுக்கு பயன்படுத்த தெரியும், ஆனா என்ன இல்ல? ஆசை இல்லை. சில பேர் அப்படிதான் வண்டி வாங்கி வீட்டுல வச்சிருப்பாங்க, வாங்கினதுக்கு 2 நாள் ஓட்டுவாங்க, அப்புறம் அட போப்பா எனக்கு பழைய வண்டி தான் பரவாயில்ல. வீட்டுல ஏதோ பெருமைக்கு ஒரு வண்டி இருக்கு, அவனை செய்ய மாட்டான், எடுத்து ஓட்ட மாட்டான். ஏன்? இல்ல விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். அப்ப அவனுக்கு காலம் இருக்கா, நீதி இருக்கா? எல்லாம் இருக்கு, விருப்பம் இல்ல. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன வரணும்? இந்த 5 வேணும். ஒவ்வொன்றுலையும் நம்ம கேட்கணும்னாலும் சரி, பேசணும்னாலும் சரி, சாப்பிடணும்னாலும் சரி, போகணும்னாலும் சரி, ஒவ்வொரு கணமும் இந்த நிமிஷம் 4:22 5 கூடுனாதான், 4:23 5 கூடுனாதான் 5 மணி அங்க. அப்ப என்ன நடக்குதோ அதுக்கு என்ன வேணும்? 5 வேணும். ஒவ்வொரு செயலிலும் இந்த 5 கருவிகளும் கூடி ஆன்மா புருடனா நின்னாதான் நுகர்ச்சி என்பது நிகழும். இந்த 5ஐயும் கூட்டுவது யாரு? பெருமான் தான். பெருமான். இப்ப நீங்க இந்த தத்துவங்கள் எவ்வளவு முக்கியம்னு பார்க்கணும். ஏங்க எனக்கு ஏங்க வரல? நியதி இல்லை, காலம் இல்லை, அறிவு இல்லை, இச்சை இல்லை, செயல் இல்லை. ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா அது நமக்கு வராது. நம்மகிட்டே இருந்தாலும் வராது, நம்மகிட்டே இருக்கும், அனுபவத்துக்கு வராது. அதற்கு சிறந்த உதாரணம் என்னது? 14 சாத்திரம் நம்ம வீட்டுல இருக்கு, இருக்கா இல்லையா? எத்தனை பேர் எடுத்து படிச்சிருப்போம்?
வாங்கி கொடுத்ததை வாங்கி பத்திரமா பூச ரூம்ல வச்சிருக்கோம். ஒரு நாளாவது எடுத்து படிச்சிருக்கிறோமா? என்ன வரல? 5 வரல, 5 வரல இருக்குதான். பத்திரமா 14 சாத்திரமும் முதல் தொகுப்புலயே எனக்கு கொடுத்துட்டாங்க. அது அவங்களுக்கு அது கலர் மாறி இருக்குங்க, அட்டை கலரு. அதனால இந்த புத்தகம் இல்லன்னு இருப்பாங்க. பேர்லாம் படிக்கிறது இல்லை. இந்த கலர்ல புத்தகம் நம்ம வீட்டுல இல்லையா? ஆசிரியர் இல்ல, ஆசிரியர் ஒரு ஆசிரியர் தான். அட்டை மாறின காட்டி புத்தகம் நம்ம வீட்டு இல்லன்னு நினைச்சிட்டாங்க. நீங்க அட்டை மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? சரியா? எனவே இந்த 5ம் கூடினால் என்ன செய்யும்? புருடன். 5 ஆரவரும் காலம். 5 புலன்களும் நுகர்கிற காலத்துக்கு புருட தத்துவம் என்று பெயர். குறியாய் மயக்கும். மாயை என்பது என்ன செய்யும்? மயக்கும். இது மயக்கத்தை செய்யும். சரி, எனவே இந்த 7 தத்துவங்களுக்கு என்ன பேரு? வித்யா தத்துவங்கள் என்று பெயர். சரி பாத்தீங்க. எல்லை, பழம்புதுமை, எப்போதும் நிச்சயத்தல், அல்லலரும் கிரியை, ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு, என்னது? ஆசை. ஆசை. 5 ஆரவரும் காலம். 5 ஆரவரும் 5ம் கூடி நுகர்வதற்கு புருட தத்துவத்தின் தொழில் இது. 5 ஆரவரு காலம் என்பது எதுக்கு? புருடத்தினுடைய தொழில். அடுத்தது மயக்கும். குறியாய் மயக்கும். குறியாய் மயக்கும் எது? மாயை. வித்யா தத்துவம் 7ம் பார்த்தாச்சு. சுத்த தத்துவத்தை அடுத்த வகுப்புல பார்த்துடலாம். சரிங்களா? ஏன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்து அப்படி அப்படியே போகணும். போன வாரம் மாதிரி இந்த வாரம் உங்களை சோதிக்க விரும்பல. முடிச்சுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு 5 நிமிஷம் ஏதாவது இருந்தா கேளுங்க, முடிச்சுக்கலாம். பாடத்துல சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ரொம்ப முக்கியம். உருவ வழிபாடு நடத்துற மாலை என்ன பின்னாடி வரும். இப்ப நடத்தின பாடம் வரைக்கும் கேளுங்க. பின்னாடி இருக்கு செய்தி. நீங்க கேட்கறதெல்லாம் சித்தாந்தத்துல இருக்கு. அது பின்னாடி பார்ப்போம். இப்போ உண்மை விளக்கத்துல பார்த்த வரைக்கும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. அது எப்படி அறியுதுன்னு கேக்குறீங்களா? அதான் இப்ப நீங்க உலகமே போதும் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க மண் தத்துவத்தில் நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமா, போதுனாவே அங்கதான் முதல் தத்துவத்தில் தான். அறிவினுடைய தரம் தான். அறிவினுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த முத்தி நிலைக்கு இடமெல்லாம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் முத்தி நிலை உண்டு. அதெல்லாம் பின்னாடி பாடியத்துல நடத்தும். அந்தந்த தத்துவங்கள்ல முத்தினா என்ன, எங்கெங்க போவாங்க, அதெல்லாம் பின்னாடி பாடத்துல இருக்கு. பெரிய சப்ஜெக்ட். அது அப்படி நடத்தி. தத்துவங்கள் என்பது நமக்கு எப்படி சொல்றது உங்களுக்கு? அதாவது மாயையினுடைய காரியங்கள். மாயையினுடைய காரியங்கள் அதான் தத்துவம். அது 36 என்று சைவ சித்தாந்தம் வரையறை செய்யுது. இதை வேற வேற சமயம் 25, 12, 5 அப்படின்னு சொல்லுது. ஐயா 106 சொல்ல மாட்டாங்களே, எங்க சொல்றாங்க? 96. அது தாத்வீகம். இதனுடைய அடுத்த ஸ்டெப், இதனுடைய காரியம் அது 60. அது தாத்வீகம்னு பேர். இது தத்துவம் 36, தாத்வீகம் 60. அது 60 என்பது ஒண்ணு இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா காற்றுன்னு சொன்னோம். காற்று 10 வகையான காற்று இருக்கு. தசக வாயுன்னு பேரு. உதானன், பிராணன் அப்படின்னு 10 காற்று இருக்கு. ரத்தம், இப்ப நீரினுடைய தன்மை சளி, ரத்தம், இதெல்லாம் நீரினுடைய தன்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணினுடைய தன்மை, உடம்பு, தோல், அடுத்தது சதை, எலும்பு, இதெல்லாம் மண்ணினுடைய காரியம். இப்படி இந்த 36 விரிவு. தாத்வீகங்கள் அனுபவத்துக்கு வரும், தத்துவங்கள் நேரடியா வராது. அந்த தாத்வீகத்துக்கு மூலமா இருப்பது தத்துவங்கள். நம்ம அனுபவிக்கிறது நேரா 60 தான். இந்த 36 கிடையாது. ஆனா இந்த 36ல இருந்து தான் அந்த 60 வருது. அந்த 60க்கு தான் தாத்வீகம்னு பேர். தத்துவத்தினுடைய காரிய நிலை.
இது சூக்கும நிலை, அது தூள நிலை. வேற ஏதாவது சந்தேகம் உண்டா? சந்தேகம்? ஆய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டார் சன்னதிக்கோர் மெஞ்ஞானு பானுவாகி குயிலாழு பொழில் திரு ஆடுதுறைவா குரு நமச்சிவாய தேவன் சைலாது மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ மான்மிகள் வளாது பெய்க மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றபவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். குரு வணக்கம் இல்லாமல் நமக்கு இந்த ஞான கல்வி கிடைக்காது. நம்ம ஆயுதம் தான் இந்த ஞான கல்வி நமக்கெல்லாம் கிடைக்கிறது. அதனால அந்த குருமரபு வாழ்த்து கண்டிப்பா பாடணும். குருவருள் என்று திருவருள் இல்லை, அந்த மாதிரி குரு இல்லாமல் இல்லை. அதனால இந்த பாடல் வந்து புதிய மாணவர்களுக்கு அந்த புத்தகம் கொடுத்துருக்கிறோம். போன புத்தகத்துல 2வது பக்கத்துல இந்த குருமரபு வாழ்த்து இருக்கும், மனப்பாடம் பண்ணிடுங்க. பழைய மாணவர்களுக்கு தெரியும். அதனால இந்த குருமரபு வாழ்த்து பாடிடுங்க, சரிங்களா? அடுத்த மாதம் உண்மை விளக்கம் புத்தகம் கொடுப்போம். 22, 23 வந்து நடராஜர் அபிஷேகம், 23 திருநாவுக்கரசு குருபதி எல்லாருமே வந்து கலந்துங்க. இந்த மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை திருமுறை வகுப்பு, எல்லாரும் வந்துருங்க. வாட்ஸ்அப் நம்பர்